தாவேகா தரப்பில் பாரிமுனையில் நடந்த சம்பவத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவுடைய அராஜகம் பார்த்தீங்களா எப்படி நடக்குதுன்னு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? தாவேகாவை சேர்ந்த மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள். சேலத்தில் இப்போ தாவேகாவுக்கு ஒரு மாபெரும் மாநாடு நடக்க போகிறதா பிளான் இருக்குது. அதற்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அதை போய் பார்வையிட்டிருக்காரு. பார்வையிட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ வந்து அந்த மாநாடு ப்ரிப்பரேஷன் பற்றிலாம் ஆரம்பத்தில் பேசுகிறார். அதுக்கப்புறமா அந்த பாரிமுனை சம்பவம் பற்றி கேட்குறாங்க செய்தியாளர்கள். பாரிமுனையில் வந்து தாவேக தொண்டர்கள் தாக்கப்பட்டாங்கன்னு ஒரு பக்கம் செய்தி இருக்குது. தாவேக தொண்டர்கள் வந்து பொதுமக்கள் அதை தாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இது ரெண்டு பக்கமும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சேகர் பாபு அவர்கள் சொன்ன அதே டோனில் தான் எடுக்கிறார். உண்மை என்னங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தாக்கப்பட்டவங்க யார், ஹாஸ்பிட்டலில் யார் இருக்கான், அதெல்லாம் நீங்களே பார்த்து, அடி வாங்கினவன் யார், அடிப்பட்டவன் யார் அப்படின்றதெல்லாம் நீங்களே பார்த்து புரிஞ்சுங்க. நாங்கள் எதுவும் சொல்லலை. இதை பார்க்கல உங்களுக்கு என்ன, திமுகவுடைய அராஜகம் இங்கே மக்கள் மத்தியில் தெரியுது. அவங்க வந்து பார்த்துட்ருக்கிறான், அது தெரிஞ்சிடும், மக்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு சைடு எடுக்கிறார். அதாவது நாங்கள் தான் பாதிக்கப்பட்டவங்க, தாவேகாக்காரங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டை செங்கோட்டையன் அவர்கள் எடுக்கிறார். அன்றைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் யார் யாரை தாக்கினார் என்பதும், யார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் என்பதும் நன்றாக தெரியும். இது பத்திரிகைக்கோ தொலைபேசிக்கோ தெரியாத ஒன்றல்ல, நீங்களும் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அதை புரிந்து கொண்டு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர் யார் என்பதை கண்கூடாக பார்த்திருக்கிற தொலைக்காட்சி, அதேபோல் ஊடகங்கள் அனைத்தும் நியாயமான முறையில் எது நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்கிற போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெளிவாக தெரியும். ஒரு திராவிட முன்னேற்றக் கழக என்பது ஒரு அராஜகத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் நாட்டு மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். அதுக்கடுத்து தான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. பொதுமக்களை தான் தாவேகாக்காரங்க தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்குறார். பொதுமக்களை போய் இந்த கட்சிக்காரனோ சும்மா அடிப்பானா, நீங்களே சொல்லுங்கள். போவாங்க, கருத்து கணிப்பு கேட்க போகிற இடத்துல வாக்குவாதமாகுமா, ஏம்மா எப்பா என்னம்மா எந்த ஏரியாம்மா, நீங்கள் எந்த ஏரியாவில் வாக்கு செலுத்த போகிறீங்க, இது கேட்குற சாதாரணமான கேள்வி தானே. இதில் எப்படி வாக்குவாதம் வரும், எப்படி சண்டையாகும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதை நீங்கள் எப்படி நம்புறீங்க? அமைச்சர் சொல்கிறாருன்னா நீங்கள் எப்படி நம்பலாம்? பொதுமக்களை யாராவது சும்மா போய் அடிக்க முடியுமா? அடிக்கிறது இது புதுசாக ஆரம்பித்த கட்சிக்காரங்க என்ன லூசா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் செங்கோட்டையன் அவர்கள். கருத்துக்கள் சொல்வது வேறு, நடைபெற்ற நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு என்ன தாக்குதல் நடத்த வேண்டிய என்ன அக்கறை, உங்களைத்தான் நான் கேட்குறேன். பொதுமக்களுக்கு என்ன, ஒருவர் வந்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வாக்களை சேகரிப்பதற்கோ அல்லது நீங்கள் எங்கே வாக்களிக்கிறீர்கள் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது இல்லையா ஜனநாயகத்தில்? மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் குறையை கேட்கிற போது மக்களை தாக்கல் செய்வார்கள் என்பது நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை.